ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெக்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் ட்ரெக்ஸ்ட்டை கொஞ்சம் சின்ன துண்டு சொன்னேன். இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அப்போ இன்றைக்கி முதலாவது ட்ரெக்ஸ். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நியூரோன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதில் செல் பொடி இருக்கும். அதே மாதிரி அதில் டெய்லான எக்ஸோன் இருக்கும். இப்படி நியூரோன்லாம் இப்படி கூட்டமாக சேர்ந்திருந்தால் இந்த செல் பாடியோட கூட்டத்துக்கு சொல்கிறது கிரே மேட்டர். இந்த எக்ஸோன்ட கூட்டத்துக்கு சொல்கிறது ஒயிட் மேட்டர். இதெல்லாம் நேரத்தோடு பார்த்து புலம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஒயிட் மேட்டர் சரியா எதுக்குள்ளே காணப்பட போகுது? சிஎன்எஸ்க்குள்ளே காணப்படுது. சிஎன்எஸ்னால் என்ன? பிரெயினும் ஸ்பைனல் கோர்டும் சேர்ந்தது தான் சிஎன்எஸ். இந்த சிஎன்எஸ்க்குள்ளே என்ன காணப்பட போகுது? இப்படி இந்த ஒயிட் மேட்டர் காணப்பட போகுது. அது இருக்கட்டும். சரியா? இப்போ ட்ரெக்ஸ்ன்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒயிட் மேட்டர் சிஎன்எஸ்க்குள்ளே காணப்படுற இந்த ஒயிட் மேட்டர் நம்ம 4 பிரிக்கலாம்னு சொன்னேன். 1 2 4 பிரிக்கலாம்னு சொன்னேன். அது என்ன சொன்னேன்? எசெண்டிங் ட்ரெக்ஸ், அதாவது எசெண்டிங் ட்ரெக்ஸ்னு ஒன்று சொன்னேன். அதாவது என்னது? மேலே சென்சேஷனை கொண்டு போகிறது. அடுத்தது டிசெண்டிங் ட்ரெக்ஸ். இது என்ன? கீழே மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வர்றது. சிலது இருக்குது என்ன? இப்படி ரைட் லெஃப்டாக என்ன செய்கிறது? தொடர்பு கொள்வது. இதை சொல்கிறது என்ன? கொமிசர் ஃபைபர்ஸ்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது? கொமிசர் ஃபைபர்ஸ். அதே மாதிரி முன்பின்னா, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதான் தொடர்பு கொள்கிற இந்த ஒயிட் மேட்டரை சொல்கிறது அசோசியேஷன் ஃபைபர்ஸ். இது நேரத்தோட எல்லாம் படிக்குது. இப்போ நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு பேர் பாருங்கள், ரைட் லெஃப்டாக சொல்கிறத கொமிசர் ஃபைபர்ஸ்னு தான் சொல்கிறோம். ஃப்ரண்ட் பேக்காக சொல்கிறது அசோசியேஷன் ஃபைபர்ஸ்னு தான் சொல்கிறோம். ஆனால் மேலே கொண்டு போகிற இதை சொல்கிறது ட்ரெக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். பாருங்கள், ட்ரெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கீழே டவுனாக கொண்டு வர மோட்டர் அவுட்புட்டு, அதையும் சொல்கிறது ஒயிட் மேட்டர். இதை சொல்கிறது ட்ரெக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டையும் ஃபைபர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், ட்ரெக்ஸ்ன்னு சொல்கிறையில். இது ரெண்டையும் என்னென்னு சொல்கிறையில்? ட்ரெக்ஸ்ன்னு சொல்கிறையில். அதாவது கொமிசர் ட்ரெக்ஸ், அசோசியேஷன் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறையில். அது கொமிசர் ஃபைபர்ஸ், அசோசியேஷன் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே படிக்க போகிறது என்ன? ட்ரெக்ஸ். இப்போ ட்ரெக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்க போதோ, எசெண்டிங் ட்ரெக்ஸும் அதே மாதிரி டிசெண்டிங் ட்ரெக்ஸும் இருக்கும். இல்லைங்கட்டா? இது ஃபைபர்ஸ், அது ட்ரெக்ஸ் இல்லை. ஆனால் எல்லாமே என்ன? ஒயிட் மேட்டர், அதாவது நியூரோன்ஸோட எக்ஸோனோட கலெக்ஷன் ஒயிட் மேட்டரில் தான் ஆகப்பட்டது. இது விளங்கிட்டா? இப்போ ட்ரெக்ஸ்ன்னு என்னென்னு கேட்டாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் என்ன ட்ரெக்ஸ்னா? பண்டில் ஆஃப் எக்ஸோன். என்ன? பண்டில் ஆஃப் எக்ஸோன், அதாவது நியூரோன்ஸோட எக்ஸோனோட கலெக்ஷன், பண்டில் ஆஃப் எக்ஸோன். எதுக்குள்ளே இருக்கும்? வித்தின் சிஎன்எஸ்னால் என்ன? பிரெயின் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்க போகுது. அடுத்தது சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அந்த ட்ரெக்ஸ் இது பொதுவான கொமனான ஒரிஜின் இருக்குமா, அதாவது ஆரம்பிக்கிற இடம் கொமனாக இருக்குமா, இல்லாட்டி கொமனான டெர்மினேஷன் இருக்குமா ட்ரெக்ஸுக்கு. அதே மாதிரி டெர்மினேஷன் சொன்னால் என்ன? முடிகிற இடம். ஒரு ட்ரெக் ஒரிஜினாக ஆரம்பிக்கிற இடம், டெர்மினேஷன் முடிகிற இடம். அதெல்லாம் பொதுவாக இருக்குமா ட்ரெக்ஸுக்கு. அது என்னென்னு பார்ப்போம் டீட்டெயில்ஸாக. சரியா? அடுத்தது இது என்ன? ஒன்று அப்பாக இருக்கும் அல்லது டவுனாக இருக்கும்.
அப்பாக இருந்தால் அதை தான் சொல்கிறது ascending tracks, டவுனாக இருந்தால் அதை சொல்கிறது descending tracks. சரியா? அப்போ ascending tracksனால் என்ன? சென்சேஷனை கீழே இருந்து மேலே கொண்டு போகிறால் ascending tracks. டிசெண்டிங் ட்ரெக்ஸ் என்ன மோட்டார் அவுட்புட்டை மேலே இருந்து கீழே கொண்டு வரால். அது எப்படின்னு பார்ப்போம். அது ரெண்டையும் தெரிஞ்சிருக்கீங்க. இவ்வளோ தான் ட்ரெக்ஸ், அதாவது அடிப்படை. இப்போ உங்களுக்கு தெரியணும் ஒயிட் மேட்டர் எல்லாம் ட்ரெக்ஸான்னு கேட்டால் என்ன? ஒயிட் மேட்டர் எல்லாம் ட்ரெக்ஸான்னு கேட்டால் இல்லை. ஏன்? ஒயிட் மேட்டருக்குள்ளே ட்ரெக்ஸும் இருக்குது, ஃபைபர்ஸும் இருக்குது. அப்போ ஒயிட் மேட்டர் எல்லாமே ட்ரெக்ஸ்ன்னு சொன்னால், எல்லாம் வந்து ட்ரெக்ஸ்ன்னு சொன்னால் என்ன? அது வந்து பிள்ளை. ஏன்? ஃபைபர்ஸும் இருக்குது. ஆனால் ட்ரெக்ஸ் எல்லாம் ஃபைபர்ஸ் ஒயிட் மேட்டர்னு சொன்னால் என்ன? அது சரி. ட்ரெக்ஸ் எல்லாம் என்ன ஒயிட் மேட்டர்னு சொன்னால், ட்ரெக்ஸ் எல்லாம் ஒயிட் மேட்டர்னு சொன்னால் அது சரி. விளங்கிச்சா? இது ஏன்னு சொன்னால் ஒயிட் மேட்டருக்குள்ளே தான் ட்ரெக்ஸும் இருக்குது, ஃபைபர்ஸும் இருக்குது. இப்போ ஒயிட் மேட்டர் எல்லாம் ட்ரெக்ஸ்ன்னு சொன்னால் அது குட்டுப்பில் ட்ரெக்ஸ் எல்லாமே என்ன ஒயிட் மேட்டராக இருக்கணும். அந்த வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ட்ரெக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைபர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே சிஎன்எஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. அது எல்லாமே என்ன ஒயிட் மேட்டரால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து என்ன பிரெயின், அதோட சேர்ந்து ஸ்பைனல் கார்ட் இப்படி நெஞ்சிருக்கும். அப்படி தானே? இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ உங்களோட கை இருக்குது. என்ன? கை இருக்குன்னு வைங்களேன். இந்த கை என்ன நடக்குதுன்னு சொன்னோம், உங்களோட கையில் உங்களோட கை இருக்குன்னு வைங்களேன். கையில் வந்து ஒரு நெருப்பொண்டு படுது வைங்க. என்ன? நெருப்பொண்டு சுடுது. அப்போ இந்த சுடுற நேரம் என்ன நடக்கும்? உங்களோட கை வந்து குயிக்க நீங்கள் என்ன செய்வீங்க? கையை எடுப்பீங்க. அது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் நெருப்பு சுடுற நேரம் கையில் வந்து என்ன அந்த நெருப்பு சுடுறதை இனங்கான்றதுக்காக ரிசப்டர்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ரிசப்டர்ஸ் இருக்கும். அது விளங்கிச்சா? அப்போ இந்த ரிசப்டர்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த ரிசப்டர்ஸ்கிட்ட வேலை என்னென்னா, ஒரு எனர்ஜியை சரியா இன்னொரு எனர்ஜியாக மாற்றுற வேலை தான் இந்த ரிசப்டர் செய்யும். ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றும். எப்படின்னு பாருங்கள். இப்போ நெருப்பு சுடுற எனர்ஜி என்ன? ஹீட்டுன்னு வைக்கலாம். சரியா? அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ரிசப்டர்ஸ் இனங்கண்டு எக்ஸன் பொட்டன்ஷியலாக மாற்றுது. எக்ஸன் பொட்டன்ஷியல் வந்து என்ன எனர்ஜி? அதுவும் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீட் வந்து என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. அந்த வேலையை தான் ரிசப்டர் செய்யும். இப்படி ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியாக மாற்றுறத சொல்கிறது டிரான்ஸ்டியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ்டியூசர்ஸ். அப்போ இந்த ரிசப்டர்ஸ் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த ரிசப்டர்ஸ் வந்து ஒரு பயாலஜிக்கலான டிரான்ஸ்டியூசர் சொல்கிறாங்க. டிரான்ஸ்டியூசர்னால் எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றுறது. இப்போ ரிசப்டர்னால் அதே வேலையை தான் செய்யுது. அதனால் ரிசப்டர் வந்து பயாலஜிக்கல் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறாங்க. அது விளங்கிச்சா? இப்போ இந்த ரிசப்டர் என்ன செஞ்சுட்டு ஹீட்டை எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி எக்ஸன் பொட்டன்ஷியலை என்ன செய்ய போதும்? இப்படி கடத்தப்பட்டு எதால் கடத்தப்படும்? சென்சரி நேவால் கடத்தப்படும். அப்படி தானே? வெளியே இருந்து சென்சரி நேவால் கடத்தப்பட்டு உள்ளே போகும். உள்ளே போய் என்ன செய்யப்படும்? ஒயிட் மேட்டர், அதாவது எசெண்டிங் ட்ரெக்ஸால் அப்படி மேலே போகும். மேலே போய் எங்கே இதில் என்ன இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் கோர்டெக்ஸ் இருக்க போகுது. அங்கே போய்ட்டு திருப்பி என்ன செய்யும்? சிஎன்எஸில் அந்த நெருப்பு சுடுதோ உன்ட கையை நீ என்ன செய்யணும்? எடுக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டர் அவுட்புட் வந்து எதால் வரும்? டிசெண்டிங் ட்ரெக்ஸால் இப்படி வரும். டிசெண்டிங் ட்ரெக்ஸால் இப்படி வந்து என்ன செய்யும்? அதேபோல் என்ன மோட்டார் நேவ் மூலமாக வெளியே போகும். வெளியே போய் இந்த கை தசைகளுக்கு ஒரு கட்டளையை வழங்கும். எப்படி? நீ கையை குயிக்காக இங்கே எடுண்டு.
அப்போ பாருங்கள் சென்சரி நேவ் மூலமாக போய் எசெண்டிங் டெக்ஸால் போய் பிறகு டிசெண்டிங் டெக்ஸால் வந்து மோட்டர் நேவால் போய் கட்டளை அவுட்புட்டாக வெளியே வருது. சரிதானே? இப்போ இது எப்படி நடக்குது, என்ன பாத்வே மூலமாக நடக்குது எப்படின்னு கொஞ்சம் விரிவாக படிக்க போகிறோம். இதுதான் சம்மரி. சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், ஸ்பைனல் கோட் இருக்குதானே, ஸ்பைனல் கோட்டில் 31 வகையான சோடி 31 வகையான ஸ்பைனல் நேவ் இருக்குதான். அதாவது இப்படி வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி இப்படி 31 சோடி இருக்குதான். சரி, அப்படியே 31 சோடி இருக்குமா. என்ன இருக்கும்? ஸ்பைனல் நேவ். ஸ்பைனல் நேவினூடாக தான் என்ன இங்கேருந்து வர சென்சேஷன் அப்படியே போகும். விளைஞ்சா அதே மாதிரி மேலேருந்து வந்து இப்படி மோட்டராக போகிறதும் என்ன அதால் தான் போகும். அப்படி 31 சோடி இருக்குதான். 31 சோடியிலையும் முதல் 8 சோடியை சொல்கிறது. முதல் 8 சோடியோட பேர் என்னென்னா சேவிக்கல் ஸ்பைனல் நேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சேவிக்கல் என்ன, சேவிக்கல்னால் முதல் எழுத்து சி. அப்போ சியால் குறிக்கி C1 C2 அப்படி எழுதி C8 வரை முடிப்பாங்க. C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 அப்போ மொத்தம் 8 பேர். சரியா? அது முதல் முன்னுக்குள்ளே ஆக்கள். அது கீழே 12 சோடி இருப்பாங்களாம். 12 பேர் இருப்பாங்களாம். அந்த 12 பேருக்கும் பேர் என்னென்னா தொராசிக் ஸ்பைனல் நேவ்ஸ். சரியா? அப்போ இது என்ன, தொராசிக் நம்ம எழுதி டி தானே, அப்போ T1 அப்படி தொடங்கி T12 முடியும். சரியா? அது 12 சோடி. அடுத்தது வந்து அது கீழே அது 12 சோடி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே 5 சோடி இருக்கும். அந்த 5 சோடிக்கு பேர் என்னென்னு சொன்னால் லம்பர் ஸ்பைனல் நேவ்ஸ். சரியா? அதாவது லம்பர் தானே, அப்போ L1லேருந்து L5 வரை இருக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு கீழே உள்ள 5 பேர், இன்னொரு 5 பேர் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் சக்ரல் ஸ்பைனல் நேவ். என்ன? சக்ரல் ஸ்பைனல் நேவ். அப்போ அது என்ன, எஸ் தானி முன்னெழுது. அப்போ S1லேருந்து அப்படி S5 வரை இருக்கும். அது கீழே இருக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக ஒன்று இருக்கும் 1 பேர், கடைசியாக ஒரு பேர் இருக்கும். அதுக்கு பேர் கொக்கைடியல் ஸ்பைனல் நேவ்னு இருக்கும். அப்போ அது எப்படி CO1ன்னு குறிப்பாங்க. அப்படியே அப்போ மொத்தம் 31 இருக்கும். பாருங்கள், எண்ணி 8 12 20 25 30 31. அப்படி வலது பக்கம் இடது பக்கம் சோடியா 31 சோடி இருக்கும். முதலாவது உள்ளது சேவிக்கல் ஸ்பைனல் நேவ், அதுக்கு கீழே உள்ளது தொராசிக், அதுக்கு கீழே லம்ப, அதுக்கு கீழே சக்ரல், அது கீழே என்ன கொகைடியல் இது வரும். அதால் தான் என்ன நடக்கும், இங்கேருந்து வர சென்சேஷன் போகும். அதே மாதிரி மோட்டரும் என்ன திருப்பி அதால் தான் போகும். அப்போ இது வந்து மோட்டார் சென்சரி மிக்ஸ் ஆன ஆக்கள் நேவ்ஸ். சரியா? இது வந்து எங்கே இருக்கிறது? ஸ்பைனல் கோட்டில் இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் அது என்ன ஒயிட் மெட்டரால் மேலே போய் கீழே வருது. சென்சேஷன் இப்படி வந்து அது பிறகு தான் ஒயிட் மெட்டரால் மேலே போகும். பிறகு ஒயிட் மெட்டரால் கீழே வரும். அதாவது எசெண்டிங் டேக்கால் மேலே போகும், டிசெண்டிங் டேக்கால் கீழே வரும். அது பிறகு இந்த இவங்களால் வெளியே போகும். உதாரணத்துக்கு இதை வச்சு சொல்கிறேன்டா பாருங்கள். நம்மளோட மிடில் ஃபிங்கர் என்னென்ன, இந்த ஃபிங்கரில் ஒரு நெருப்பு சுடுதுன்னு சொன்னால் இதில் உள்ள ரிசப்டர்ஸ் என்ன, அது வந்து என்ன செய்யும்னா அந்த எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றும். அதாவது எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியலை மாற்றி சென்சேஷனை கொண்டு போகும். இப்படி கொண்டு போய் சரியா என்ன நேவுக்குள்ளே போகும்னு சொன்னால் அந்த மிடில் ஃபிங்கர் இப்போ சென்சேஷனை கொண்டு போகும் தானே. இது வந்து இங்கால பக்கம் உள்ளதுன்னா லெஃப்ட் சைடுன்னு எடுக்கிறேன். சரியா? என்ன சைட்? லெஃப்ட் சைட். இப்போ லெஃப்ட் சைடில் மிடில் ஃபிங்கரில் ஒரு இப்படி நெருப்பு சுடுதுன்னு சொன்னால் அதில் சென்சேஷன் போகும். எங்கே போகும்? ஸ்பைனல் கோட்டுக்கு போகும். ஸ்பைனல் கோட்டில் இந்த நிறைய லெவல் இருக்கும், 31 சோடி. அந்த லெவலில் எந்த லெவலோடாக போகும்னு சொன்னால் இந்த மிடில் ஃபிங்கர் வந்து எங்கே இதாக இருக்கும்டா அதுக்குரிய சென்சேஷன் எங்கே இருக்கும்னு சொன்னால் C7ல் இருக்குமோ. எங்கே? C7. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை C7 எடுக்கிறேனே, இந்த இதனூடாக அப்படி போகும். வலது கைண்டா இங்கால போகும், இடது கைண்டா இங்கால C7 லெவலால் போகும். சரிதானே? அப்படி போய் அதுக்கப்புறம் என்ன ஒயிட் மேட்டர் அப்படி அங்கே கொஞ்சம் இது நடக்கும், அது கீழே படிப்போம். அதுக்கப்புறம் எசெண்டிங் டேக்காக மேலே போகும். அதுக்கப்புறம் எசெண்டிங் டேக்கில் என்ன
போய்த்து இந்த கோட்டெக்ஸுக்கு போய்த்து செரிப்ரல் கோட்டெக்ஸுக்கு போய்த்து அங்கேருந்து கட்டளை வரும், என்ன கையை எடுக்க சொல்லி உனக்கு நெருப்பு சுடுதுண்டு. அப்போ டிசனிங் டெக்கால் வரும். டிசனிங் டெக்கால் வந்தால் அதுவும் C7ஆல் போகுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ டிசனிங் டெக்கால் வந்து எங்கே போகுது, அதாவது கையில் உள்ள மசில்களுக்கு தான் போகுது. ஏன் அப்போ தான் நீ கையை எடுக்கணும், அந்த வேலையை செய்கிற மசில் தானே. அந்த மசில் வந்து எங்கே இனோவேட் ஆகியிருக்கும், அது வந்து சம்டைம் C6 இருக்கலாம், C7 இருக்கலாம், C8 இருக்கலாம். அப்போ அதனூடாக மோட்டர் போகும். இப்போ C6 இதுன்னு சொன்னால் இதால் போகும், C7 இதுன்னு சொன்னால் அதாலையும் போகும், C8ன்னா அது கீழாலையும் போகும், அப்படி போகும். இப்போ மிடில் ஃபிங்கரில் வந்தால் C7ஆல் போய் அது C6 C7 C8ன்னு சொல்கிற அந்த மசில்ஸுக்கு கட்டளையே கொடுங்க, கை எடுங்க. அப்போ இந்த லெவல் இப்போ என்னதுக்கு முக்கியம்னு விளங்கிச்சா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. சரி, இப்போ மிடில் ஃபிங்கருக்கு C7 மாதிரி அப்படி கொஞ்சம் இதுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தம்னு சொன்னால் இந்த விரல், அதாவது நம்ம என்ன விரல் அது பெருவிரல். தம்னு சொல்கிறது பெருவிரல். அந்த பெருவிரலுக்கான சென்சேஷன் எங்கே இருக்கும்னு சொன்னால் C6 இருக்குமா. அப்போ அங்கே ஏதாவது காயமோ ஏதாவது நெருப்போ ஏதாவது நம்ம சென்சேஷன் C6 போகும் இல்லையா. C6 இந்த இதில் ஸ்பைனல் கோட்டை C6 லெவலுடாக போகும். அப்படி பெய்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டளை என்ன வரும் மசில்களுக்கு, அது எங்கேயாவது இருக்கலாம். மசிலுக்கு நிறைய இனோவேஷன் இருக்கும், குறிப்பிட்ட இது தாண்டி இல்லை. அதனூடாக மோட்டர் அவுட்புட் வரும். விளங்கிச்சா இது. அப்படியே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்குது. இப்போ ஷோல்டர்னு சொன்னால் தோள்கட்டுக்கான ஏதாவது நடக்குதுன்னு சொன்னால் C5 போகும் சென்சேஷன். அதுக்கப்புறம் அது மசில் எங்கெங்கே அட்டாச் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். சரியா. அப்போ இதுதான் முக்கியம். அப்போ இந்த மோட்டர் அவுட்புட் எங்கே இனோவேட் ஆகியிருக்கும், ஒன்றும் மசிலுக்கு போகும். இப்போ கையில் நெருப்பு சுடுதுன்னா கை எடுக்கணும்னு சொன்னால் எங்கள் மசிலுக்கு போய் தான் அது என்ன செய்யணும், இதை வழங்கி அதாவது கையை எடுக்க வைக்கணும். அதே மாதிரி சில நேரம் என்ன கிளாண்டுக்கு போகும். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்ணால் பார்க்குறீங்க. அப்போ என்ன நடக்கும், கண்ணால் இனோவேஷன் போய் இப்படி இந்த பாத்வேயாலயம் போய் என்ன செய்யும், திரும்பி மோட்டர் அவுட்புட் வரும். எங்கே வரும் மோட்டர் அவுட்புட், ஒன்று கை ஆளுக்கு வரலாம், ஏன் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். இல்லாட்டி என்ன சலிவா, அதாவது உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு போகலாம். அப்போ சலிவா சுரக்கிறது அது ஒரு கிளைண்டால் தான் சலிவா சுரக்கப்படும். சரியா. அப்போ என்ன சலிவாக்கு ஒரு மோட்டர் அவுட்புட் போகும், இல்லாட்டி கை காலுக்கு மசில்ஸுக்கு போகும். அப்போ அந்த மோட்டர் அவுட்புட் எங்கே போகும்னு கேட்டால் மசில்ஸுக்கு போகும், இல்லாட்டி கிளைண்ட்ஸுக்கு போகும். சரியா. அப்போ மோட்டர் அவுட்புட் எங்கெங்கே போகும், கிளைண்ட்ஸ் மசில்ஸ் அதுகளுக்கெல்லாம் போகும். சரி, இப்போ வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா. டீட்டெயில் ஆஃப் த ட்ரெக்ஸ். இப்போ ட்ரெக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்னு. இப்போ நான் ஒரு ஸ்பைனல் கோட்டை கீறேன். சரியா. அதாவது ஸ்பைனல் கோட்டை எப்படி கீற போகிறேன்னு சொன்னால் அதை சரி சமனா அதாவது 3Dயில் கீற போகிறேன். சரியா. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஸ்பைனல் கோட். ஸ்பைனல் கோட் இப்படி இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில். நடுவில் என்ன இருக்கும்னு சொன்னால் நான் கீறது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப். அதாவது இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இது என்ன, நடுவில் உள்ள பகுதி நம்மளுக்கு தெரியும். ஸ்பைனல் கோட்டில் நடுவில் இருக்கிற பகுதி என்ன, இங்கே ஒரு சென்ட்ரல் கெனல் இருக்கும் மட்டமாக, இது பேர் சென்ட்ரல் கெனல்னு சொல்கிறது. இப்படி இருக்கிறது என்ன, இதெல்லாம் இப்போ நான் கீறதெல்லாம் போய் சென்ட்ரல் கெனல்டா நடுவில் ஒரு ஓட்டை, அதுதான் சென்ட்ரல் கெனல் சொல்கிறேன். சுற்றி என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸ்பைனல் கோட்டை நடுவில் இருக்கிறது வந்து கிரே மேட்டர். இப்போ கிரே மேட்டர் தான் அந்த கலர் அடிக்கிற பகுதி. கிரே மேட்டர்னா என்ன, அதாவது நியூரோன்ஸில் செல் பாடியால் ஆக்கப்பட்டிருக்கு. சரியா. இவங்கள்லாம் யாருன்னு சொன்னான். சரியா. இவங்க இந்த ஒரு பகுதி, இதை நான் 2 பகுதியாக பிரிக்க போகிறேன். சரியா. இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி. அதே மாதிரி இவங்க 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 மற்றது, அதாவது இந்த பகுதி தவிர்ந்த மற்ற எல்லாமே என்ன ஒயிட் மேட்டர், அதாவது நியூரோன்ஸில் எக்ஸோனால் ஆக்கப்பட்ட பகுதி. சரியா. அது இருக்கட்டும். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஸ்பைனல் கோட்டில் இருந்து இப்படி வெளியே இப்படி கட்டமைப்பு போகும். எப்படி போகும், அதாவது நம்மளுக்கு தெரியும் ஸ்பைனல் கோட்டுக்குள்ள என்ன வரும், சென்சரி நேவ் வரும். சென்சரி நேவ் வாரத்துக்கான
ஒரு ரூட்டாக இப்படி வெளிப்பறமாக இப்படி ஒரு ரூட் ஒன்று இருக்கும். அது என்னென்ன ரூட்டுண்டா இப்போ பாருங்கள், 3 பகுதியாக பிரிக்கிறேன். இது ஒரு ரூட், இது ஒரு ரூட், இங்கால மிச்சமெல்லாம் இங்கால பக்கம் ஒரு ரூட். சரியா? அப்போ இதை சொல்கிறது வந்து என்னென்னா இந்த பகுதியை சொல்கிறது வந்து ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க? ரூட். இந்த பகுதியை சொல்லுவாங்க ட்ரங்க். சரியா? இந்த பகுதியை சொல்லுவாங்க ட்ரங்க், இந்த பகுதியை சொல்லுவாங்க ரூட். அதே மாதிரி அதுக்கு அங்கால உள்ள பகுதியை சொல்லுவாங்க ரமஸ். இங்கால உள்ள பகுதி என்ன? ரமஸ். இதுக்குள்ளே விளங்கிச்சா? அப்போ ஸ்பைனல் கோட்டுக்கு வெளியே சென்சரி நர்வ் வாரத்துக்காக ஒரு ரோட் பாதை மாதிரி இருக்குது. அந்த பாதையை நம்ம 3 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று ரூட், இன்னொன்று ட்ரங்க், இன்னொன்று ரமஸ். சரியா? அதுலேயும் பாருங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, அந்த பகுதி முடிஞ்சு தானே. இப்போ அடுத்தது வரேன். இப்போ நான் ஸ்பைனல் கோட்டில் இருக்கிறேன். ஸ்பைனல் கோட்டில் சரியா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி இங்காலையும் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். சரி, அதனால் கீரையில் நான் 2 பக்கமும் இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி இருக்க போகுது. சரியா? அதையும் ரூட் ட்ரங்க் ரமஸ்ன்னு பிரிப்போம். இப்போ 2 பக்கமும் இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ பிரித்த பிறகு இது என்ன? இது ஒரு பகுதி, ஒயிட் மேட்டரில் ஒரு பகுதி. இதுவும் என்ன? ஒயிட் மேட்டரில் ஒரு பகுதி. இதையும் நான் என்ன செய்ய போகிறேன்? 2ஆக பிரிக்க போகிறேன். இப்படி ஒரு பகுதி, இப்படி ஒரு பகுதி. இதுவும் என்ன? ஒயிட் மேட்டரில் பகுதி. இது ஓட்டுக்கும் பேர் இருக்குது. இதை சொல்கிறது, இது ரெண்டையும் சொல்கிறது என்னென்னு சொன்னால் டோர்சல் கொலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் மேட்டரில் டோர்சல் கொலம். இதில் ஒயிட் மேட்டரில் இல்லாட்டி இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன? டோர்சல், இன்னொரு பேர் இதுக்கு ஃபனிக்யூலஸ்ன்னு சொல்லுவாங்க. டோர்சல் ஃபனிக்யூலஸ் இல்லாட்டி டோர்சல் கொலம்ஸ். இது எது? ஒயிட் மேட்டர் பகுதி. சரிதானே? அதே மாதிரி முன்னுக்குள்ளால் இவங்க 2 பேர், அவங்கள சொல்லுவாங்க டோர்சல்னு சொன்னால் பின் பின் பின், அதான் அர்த்தம். அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு பின், அதான் பின்னுக்குள்ள கொலம்ஸ். அதே மாதிரி முன்னுக்குள்ள சொல்லுவாங்க வென்ட்ரல் இல்லாட்டி அண்டேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரல் கொலம்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? வென்ட்ரல் கொலம்ஸ். இவங்க 2 பேர் என்ன? சைட்டில் உள்ள ஆக்கள் தானே. சைட்டில் உள்ள ஆக்களை சொல்லுவாங்க லெட்டரல் கொலம்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன? லெட்டரல். லெட்டரல்னால் பக்கவாடி, லெட்டரல். இதுவும் லெட்டரல் கொலம்ஸ். ஒயிட் மீட்டர் ஸ்பைனல் கோட்டில் எத்தனை கொலம்ஸாக இருக்கு? 3 கொலம்ஸாக இருக்குது. ஒன்று டோர்சல் கொலம், வென்ட்ரல் கொலம், சைட்டில் உள்ள 2ம் லெட்டரல் கொலம்ஸ். சரியா? அதை பேர் குறிக்கிட்டோம். அடுத்தது இது ஒயிட் மேட்டருக்கு. இப்போ கிரே மேட்டருக்கு குறிப்போம். சரியா? கிரே மேட்டரில் சொல்லுவாங்க இந்த இதனே இந்த பகுதியும் இதை சொல்லுவாங்க அண்டேரியர் ஹோன்னு சொல்லுவாங்க. அண்டேரியர் ஹோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் சொல்லுவாங்க போஸ்டரியர் ஹோன். சரியா? அவ்வளோதான் ஸ்பைனல் கோட். இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சென்சேஷன் போகுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இதிலேருந்து ஒரு ஸ்கின்லேருந்து ஒரு சென்சேஷன் போகுது. அப்போ இந்த போகிற சென்சேஷன் எந்த ரூட்டால் போகும்னு சொன்னால், இப்படி இருக்கிற சென்சேஷன் இப்படி போகும். இப்படி போய் இந்த சந்திக்கு வரும். இந்த சந்திக்கு வந்து இதால் போக பார்க்குமான்னு பார்த்தா சென்சேஷன் எல்லாமே இந்த டோர்சல் ரூட் தானே இது. அதாவது நில்லுங்க, இது வந்து ரூட்டுன்னு சொன்னேன். இது இந்த பகுதி, அதாவது இந்த இடைவெளி வந்து ரூட்டுன்னு சொன்னேன். இப்போ இது பின்னிக்கு இருக்கிறதால இதை சொல்லுவாங்க டோர்சல் ரூட்டுண்டு. என்ன? டோர்சல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை முன்னுக்கு இருக்கிறதால இதை சொல்லுவாங்க வென்ட்ரல் ரூட். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். இது வந்து பொதுவான ஆள் தானே, ட்ரங்க். அப்போ இது ட்ரங்க் பொது. ஏன் இது முன்னுக்கு பின்னுக்கு நிலை, இது பொதுவாக ட்ரங்க்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை சொல்லுவாங்க என்ன? பின்னுக்கு இருக்கிறதால ரமஸ். அதாவது என்ன ரமஸ்? டோர்சல் ரமஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி போஸ்டரியர் ரமஸ்ன்னு சொல்லுவாங்க.
டோர்சல் இல்லாட்டி போஸ்டெரியர்னா என்ன பின்னுக்கு, இங்கேயும் போஸ்டெரியர் ரூட்னு சொல்லலாம். ரூட் டோர்சல் போஸ்டெரியர் ரமஸ்னு சொல்லுவாங்க. இதை சொல்லுவாங்க என்ன முன்னுக்குள்ளால் அண்டரியர் இல்லாட்டி வென்ட்ரல் ரமஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இப்படி போகிற சென்சேஷன் என்ன செய்யும், இப்படி போய் பார்க்கும் இந்த ரூட்டால் போகுமா இந்த ரூட்டால் போகுமான்னு பார்க்கும். அது பார்க்கும் டோர்சல் ரூட்டால் தான் பார்க்கும். சரியா? அப்போ எப்படி பார்ப்போம், இப்படி போகிற சென்சேஷன் இப்படி போகுது, இதால் போகாது. சரியா? அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் அதை அழிக்கிறேன், அதில் போகாது. சரியா? அதே மாதிரி இங்கே இருந்தும் சென்சேஷன் போகலாம் தானே, ஏன் போஸ்டரியர்லையும் அதாவது இங்காலேயும் போகலாம் சென்சேஷன் சொன்னால் பாருங்கள். இப்படி போகிற சென்சேஷன் அதை பெஸ்ட்டு சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த சந்திக்கு வந்து இங்கால போகுமான்னு யோசிக்கும், இங்கால போகுமான்னு யோசிக்கும். இங்கேயும் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ரூட்டால் போகாது, இந்த ரூட்டால் தான் போகுது. அப்போ எல்லா சென்சேஷனும் எந்த ரூட்டால் போகும், டோர்சல் ரூட்டால் தான் போகும். எப்படி டோர்சல் ரமஸ் இல்லாட்டி அண்டரியர் ரமஸால் வர சென்சேஷன் எங்கே போகும், ட்ரங்குக்கு போய் அந்த ட்ரங்க் சந்தியில் இருந்து என்ன செய்யும், வென்ட்ரல் ரூட்டால் போக பார்க்கும்னு பார்த்தா வென்ட்ரல் ரூட்டால் போகாது. அது எதால் போகும்னா டோர்சல் ரூட்டால் தான் போகும். இது சென்சேஷன். சரியா? அதாவது நெருப்பு கையில் சுடுதுன்னு சொன்னால் அங்கேருந்து போகிற சென்சேஷன். சரியா? இப்போ ஏன் இங்கேயும் சென்சேஷன் போகுது இங்கேயும் சென்சேஷன் போகுதுன்னா இந்த டோர்சல் ரமசரி, அதாவது இந்த பின்பகுதியில் உள்ள இந்த டோர்சல் ரமசரி தானே, அது வந்து முதுகு பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் உடம்புல. அண்டரியர் ரமஸ் வந்து அண்டரியர் பார்ட் உடம்புட முதுகு பகுதி இல்லாமல் முன்பகுதியில் இந்த சைட்டில் இருக்கிற பகுதி உடம்புட சைட் பகுதிக்கும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ முன்பகுதி சைட் பகுதியில் உள்ள சென்சேஷன் எல்லாமே அண்டரியர் ரமஸாக தான் போகும். முதுகு பகுதியில் உள்ள சென்சேஷன் முதுகு பகுதியிலையும் ஒரு நொல்லி விட்டோம்னு சொன்னால் அங்கேயும் சென்சேஷன் போகுது தானே, நொல்றது விளங்கு தானே. அப்போ அந்த பகுதியில் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது போகிறது எதால், டோர்சல் போஸ்டீரியர் ரமஸால் போகும். அதால் தான் சென்சேஷன் ரெண்டாலையும் போகும்னு சொல்கிறேன். அப்படி போன சென்சேஷன் ட்ரங்குக்கு வந்துட்டு ட்ரங்கில் பார்க்கும் எங்கால போகிறேன்னு பார்க்கும். எங்கால டோர்சல் ரூட்டும் இருக்கி வென்ட்ரல் ரூட்டும் இருக்கி தானே. அப்போ அது டோர்சல் ரூட்டால் தான் எல்லா சென்சேஷனும் போக பார்க்கும். இப்போ டோர்சல் ரூட்டால் போன சென்சேஷன் எல்லாம் ஸ்பைனல் கோட்டில் போயிடுது. இப்போ ஸ்பைனல் கோட்டில் இருந்து அப்படி எங்கே போகும், அப்படியே எசெண்டிங் ட்ராக் மூலமாக மேலே போய் அது என்னென்னு டீட்டெயில்ஸாக பிறகு பார்ப்போம். அப்படி போயிட்டு திருப்பி என்ன செய்யும், டிசெண்டிங் ட்ராக் மூலமாக மோட்டர் அவுட்புட்டாக வெளியே வரும். இப்படி மோட்டர் அவுட்புட்டாக வெளியே வந்தோடனே அதுக்கு பிறகு அது எப்படி வெளியே வரும்னு சொன்னால் பாருங்கள், இந்த இதிலேருந்து வரும். அதாவது இதுக்குள்ளால் வரும். அதாவது ஸ்பைனல் கோட்டை கிரே மேட்டரை அண்டரியர் ஹோனால் அப்படி வெளியே வந்து டோர்சல் ரூட்டுக்குள்ளே வரும். எந்த டோர்சல் ரூட்டுக்குள்ளே இல்லை வென்ட்ரல் ரூட்டுக்குள்ளே வரும். அதாவது இந்த பகுதிக்குள்ளே வரும். இது வென்ட்ரல் ரூட் தானே. அப்போ வென்ட்ரல் ரூட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் என்ன, இந்த சென்சேஷன் இங்கே வரும். இங்கே வந்து பார்க்கும் இப்போ டோர்சல் ரூட்டால் போகுமா, டோர்சல் ரமஸால் போகுமா வென்ட்ரல் ரமஸால் போகுமான்னு பார்க்கும். அப்போ இங்கே வந்து மோட்டர் அவுட்புட் எதால் வரும்னு சொன்னால் ரெண்டாலையும் வரும், இங்காலையும் வரும். சரியா? அப்போ நான் அதை வேறு கலர் அழகிடுறேன் பாருங்கள். இப்படி வார டிசெண்டிங் ட்ராக்கால் வந்து கிரே மேட்டர் அண்டரியர் ஹோன்லேருந்து இப்படி வரும். இது மோட்டர். இப்படி மோட்டர்னே வந்து இப்படி வந்து என்ன செய்யும், வந்து பார்க்கும் இந்த சந்தியில் டோர்சல் ரமஸால் போகுமா அண்டரியர் ரமஸால் போகுமான்னு பார்த்துட்டு அது வந்து என்ன செய்யும்டா ரெண்டாலையும் போகும், இதாலையும் போகும். சரியா? இதுதான் மோட்டர். இப்படியும் போகுது. சரியா? ஆனால் சென்சேஷன் உங்களுக்கு தெரியும், முதுகு பகுதியிலேருந்து வர்றது டோர்சல் ரமஸால் இப்படி வரும். அதாவது அண்டரியர் பகுதி பொடி அண்டரியர் பகுதி அதே மாதிரி லெட்டர் பகுதியில் உள்ள சென்சேஷன் அண்டரியர் ரமஸால் வந்து இந்த சந்திக்கு வரும். ரெண்டுமே சந்திக்கு வரும். வந்துட்டு ரெண்டுமே வென்ட்ரல் ரூட்டால் போகாமல் எதால் போகும், டோர்சல் ரூட்டால் இப்படி போகும். அப்போ நான் சோப்பால் கீழிக்கிற எல்லாமே என்ன சென்சேஷன் சரியா கொண்டு போகிறது. அது போய் எங்கே செய்யும், போஸ்டரியர் எங்கே போகும், போஸ்டரியர் கிரே மேட்டர், அதாவது ஸ்பைனல் கோட்டை போஸ்டரியர் கிரே மேட்டருக்கு போகும். அப்படி போஸ்டரியர் ஹோன் கிரே மேட்டருக்கு போகும். இது போஸ்டரியர் ஹோன் கிரே மேட்டர் தானே. அதுக்கு போய் அப்படியே எசெண்டிங் ட்ராக்கால் மேலே போய் அதுக்கப்புறம் செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு போய் செரிப்ரல் கோர்டெக்ஸுக்கு மட்டும்தான் போகுமான்னு கேட்டால் இல்லை, அது புறவு படிப்போம்.
அப்படி மேலே போய் அதுக்கப்புறம் டிசெண்டிங் ட்ராக்கால் என்ன செய்யும், முடிவை எடுத்துகிட்டு கீழே வரும். அப்படி கீழே வந்து எதால் வரும், இந்த பகுதியால் வரும். எதால், ஸ்பைனல் கோர்டில் கிரே மேட்டரில் அண்டரியர் ஹோனால் வந்து சரியா எதா வரும், மோட்டர் அவுட்புட், மோட்டர் நேவாக வெளியே வரும். மோட்டர் அவுட்புட் அப்படி வெளியே வர்றது என்ன நடக்கும், இப்படி வந்து இந்த சந்தியில் வந்து பார்க்கும் 2 பாதை இருக்குது, எதால் போக முடியும், அது வந்து என்ன செய்ய முடியாது, 2 ஆலையும் போகும். ஏன் 2 ஆலையும் போகணும், இப்போ முதுகு பகுதியில் ஏதாவது வந்தால் முதுகு பகுதி ரூட்டால் தானே போகணும். ஏன் அதுக்கு நம்ம ஒரு துலங்களை காட்டணுமே. அதே மாதிரி அண்டரியர் பகுதி இல்லாட்டி லெட்டர் பகுதியில் வர ஏதாவது சென்சேஷன் என்ன செய்யும், இந்த பகுதியால் மோட்டர் அவுட்புட் வெளியே வரும். அப்போ பாருங்கள், இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா, இது முக்கியமான விஷயம். இப்போ நான் ரூட் எடுத்துக்கொண்டா, ரூட்டில் என்ன இருக்குன்னு சொன்னேன், டோர்சல் ரூட்டும் இருக்கி வென்ட்ரல் ரூட்டும் இருக்கி. இந்த டோர்சல் ரூட்டில் உள்ள எல்லாருமே என்ன நேவ், சென்சரியை கொண்டு போகிற சென்சரி நேவ்ஸ் விளைஞ்சா. வென்ட்ரல் ரூட்டால் வர எல்லாமே என்ன, இந்த பகுதியால் வர எல்லாமே என்ன, மோட்டரை கொண்டு போகிற மோட்டர் நேவ்ஸ். நாளைக்கு எம்சிக்கு வரும். அதே மாதிரி ட்ரங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரங்குக்கு வந்து என்ன, மோட்டரும் வந்து ட்ரங்கில் வந்து தான் பிரியுது, சென்சரியும் போய் ட்ரங்கில் தான் பிரிஞ்சு போகுது. அப்போ ட்ரங்கில் வந்து மோட்டரையும் சென்சரியும் இருக்கும். அப்போ மிக்ஸ் ஆனால் மிக்ஸ் நேவ் சரி எங்கே ட்ரங்கில். அப்போ நாளைக்கே கேட்பாங்க, ட்ரங்கில் வந்து சென்சரி மட்டும் காணப்படும்னா, இல்லை மிக்ஸ் நேவ்ஸ் காணப்படும். ஆனால் அடுத்தது ரமஸில் 2 இருக்கு. ஒன்று என்ன, டோர்சல் வென்ட்ரல் ஆண்டரியர்னு சொல்லலாம், டோர்சல் வென்ட்ரல்னு சொல்லலாம். வென்ட்ரல்லாம் உண்டு. அதேமாதிரி டோர்சல் போஸ்டரியர் அதெல்லாம் உண்டு. அதாவது பின்பக்கம்னு சொல்கிறேன். டோர்சல் போஸ்டரியர் பின்பக்கம், வென்ட்ரல் ஆண்டரியர்னா முன்பக்கம். சரியா. இப்போ டோர்சலில் என்ன இருக்க போகுது பாருங்கள், ரமஸ்டர் டோர்சலில் என்ன இருக்க போகுது, ரமஸ்டர் டோர்சலில் மோட்டரும் போகும், என்ன போகும், சென்சரியும் வரும். அப்போ இங்கே மோட்டர் சென்சரி 2ம் இருக்கும். அப்போ என்ன, அதுவும் மிக்ஸ். அதே மாதிரி அண்டரியர் ரமஸ்லேயும் என்ன, மோட்டர் இருக்கு, சென்சரியும் இருக்கு. அப்போ அதுவும் என்ன, மோட்டர் சென்சரி 2 இருக்கு. அப்போ அதுவும் என்ன, மிக்ஸ். ஆனால் இப்போ இது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து என்ன, நான் இப்போ எல்லாம் சொன்னது எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு சொன்னால், இங்கால பக்கம் தானே. அதை வந்து நம்ம, அதாவது உங்களோட இடது கை பக்கம் இருக்கு, நீங்கள் ஃபோனை பார்க்குற நேரம் இடது கை பக்கம். இடது கை பக்கம்னா அது உண்மையாகவே இடது கை பக்கமாக இல்லை, ரைட் சைடு. அப்போ நான் இப்போ எல்லாமே ரைட் சைடுக்கு சொன்னேன். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடும் நடக்கலாம் தானே, லெஃப்ட் சைடும் நடக்கலாம், இதால் வரலாம். சரியா, அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 பக்கமும் நடக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் என்ன, சென்சேஷன் முதுகுப்புறத்துலேருந்து வர்றது இப்படி வரும், இப்படி வந்து இங்கே வந்து இதால் போகும், இப்படி போய் எங்கே போகும், அதாவது ஸ்பைனல் கோர்ட்டுக்குள்ளே போகும். ஸ்பைனல் கோர்ட்டில் எங்கே போகும், ஸ்பைனல் கோர்ட்டில் போஸ்டீரியர் ஹோனுக்குள்ளே போகும். சரியா, போஸ்டீரியர் ஹோனுக்குள்ளே போய் என்ன நடக்கும்னு சொன்னால், அப்படி ஏறிக்கணும் நான் சொல்கிறேன். சரி, அதே மாதிரி என்ன, எங்காலேருந்து வர சென்சேஷன், அதாவது அண்டரியர் பக்கம், அதே மாதிரி லெட்டல் பக்கத்தில் வர சென்சேஷனும் இப்படி வந்து இதால் தான் போகுது. போய் எங்கே, போஸ்டீரியர் ஹோனுக்கு தான் போகுது. இப்படி போஸ்டீரியர் ஹோனுக்கு போயிட்டு நம்மளுக்கு தெரியும், ஸ்பைனல் கோர்ட்டுக்கு போன பிறகு மேலே கொண்டு போகிற ஆள் யார், எசனிங் ட்ராக். எசனிங் ட்ராக் யார், ஒயிட் மேட்டர். என்ன, ஒயிட் மேட்டர்னு தெரியும். அப்போ இப்போ இது எங்கே போயிருக்குது, இப்போ கிரே மேட்டருக்குள்ளே போயிருக்குது. கிரே மேட்டர்லேருந்து அப்படி மேலே போகணுமா, போகாது. கிரே மேட்டர்னு சொல்கிறது வந்து செல் பொடி இல்லைங்களா. அப்போ அது எதால் கொண்டு போகப்படணும், ஒயிட் மேட்டரால் கொண்டு போகப்படணும். சரியா, அதாவது ஒயிட் மேட்டர் ட்ரெக்ஸால் கொண்டு போகப்படணும். சரியா, அப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால், இது கட்டாயம் ஒன்று என்ன செய்யணும், இங்கே போகணும், அதே மாதிரி இங்கே போகணும், இல்லாட்டி எங்கே போகணும், முன்பக்கம் இங்கே இப்படி போகணும். சரிதானே, முன்பக்கம் இப்படி போகணும் இல்லைங்களா. அப்படி போனால் தான் அடுத்தது என்ன, ஒயிட் மேட்டரால் கொண்டு போக இயலும். இப்போ இது இங்கே போகிறத சொல்கிறது, இந்த பாத்வேயை சொல்கிறது, அதாவது இங்கேருந்து இங்கே போய் அப்படி மேலே கொண்டு போகிற பாத்வேயை சொல்கிறது டோர்சல் குளோம் பாத்வே. என்ன, இங்கால கொண்டு போகிறது என்ன, முதலாவது டோர்சல். ஏன் டோர்சல் பக்கம் தானே போகுது, இது என்ன டோர்சல் பகுதி தானே, இது டோர்சல் குளம் தானே. டோர்சல் குளம் பாத்வேன்னு சொல்கிறது. இங்கால பக்கம் கொண்டு போகிறது சொல்கிறது லெட்ரம் குளம் பாத்வே. இங்கே கொண்டு போகிறத சொல்கிறது வென்ட்ரல் குளம் பாத்வே. அப்போ லெட்ரல் குளம் பாத்வே, அதே மாதிரி
மூணாவது என்ன வென்ட்ரல் கோலம் பாத்வே இல்லாட்டி அண்டரியர் கோலம் பாத்வே. அப்போ 3 வகையான பாத்வேயால் போகுது. ஏன் ஒயிட் மேட்டரில் தான் கொண்டு போகணும். அப்படின்னா என்ன, இது இப்போ எங்கே இருக்குது, கிரே மேட்டருக்குள்ளே இருக்குது. அப்போ இது கரெக்டாக இங்கே போகணும் இல்லாட்டி இங்கே போகணும் இங்கே போகணும். அது சென்சேஷனை பொறுத்து. என்ன சென்சேஷன், சில சென்சேஷன் இங்கே கொண்டு போய் தான் மேலே கொண்டு போகும், சில சென்சேஷன் இங்கே கொண்டு வந்து தான் கொண்டு போகும், சிலது வந்து இங்கே கொண்டு வந்து தான் கொண்டு போகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ என்ன இங்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன ஒயிட் மேட்டர் இருக்கும், அதாவது எசெண்டிங் ட்ரெக்ஸ், அதெல்லாம் அப்படியே மேலே கொண்டு போகப்படும். சரியா, இப்போ நான் எசெண்டிங் ட்ரெக்ஸுக்கு மட்டும் தான் கதைக்கிறேன், அப்படியே மேலே கொண்டு போகப்படும். சென்சேஷனை மட்டும் தான் கதைக்கிறேன். இப்படி வந்து சென்சேஷன் 2 பக்கத்தாலையும் இப்படி டோர்சல் ரூட்டால் போய் இங்கே போகும், அதாவது கிரே மேட்டரில் போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் பார்க்கும். அதில் கொண்டு போக எல்லாத்தனே. அப்போ எதால் கொண்டு போகணும், ஒயிட் மேட்டரில் தான் கொண்டு போகணும். ஒயிட் மேட்டர் எங்கே இருக்கி, ஒன்று இந்த பகுதி இல்லாட்டி இந்த பகுதி இல்லாட்டி என்ன இந்த முன் பகுதி இல்லைஞ்சா. இங்காலேருந்து வர சென்சேஷன் அதே மாதிரி தான், இந்த பகுதி இல்லாட்டி இந்த பகுதி இல்லாட்டி இந்த பகுதி. சரியா, அப்போ இங்காலேருந்து வர சென்சேஷன் ஒன்று இந்த பகுதிக்கு போகணும் இல்லாட்டி இந்த பகுதிக்கு இல்லாட்டி இந்த பகுதிக்கு கட்டாயம் போயே ஆகணும். ஏன் ஒயிட் மேட்டரால் தான் எசெண்டிங் ட்ரெக்ஸ் போகும். அப்போ இப்படி வர சென்சேஷன் கட்டாயம் ஒன்று இங்கே போகணும் இல்லாட்டி இங்கே போகணும் இல்லாட்டி முன்பக்கம் போகணும். அப்போ பின்பக்கம் போகிற சொல்கிற டோர்சல் கோலம் பாத்வே, பக்கத்தில் உள்ளதுக்கு போகிற லெட்ரல் கோலம் பாத்வே, முன்னுக்கு போகிறது அண்டர் கோலம் பாத்வேன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க சிலபஸில் என்ன செஞ்சுறாங்க, டோர்சல் கோலம் பாத்வே தனியாக தந்திக்கிறாங்க. இந்த அண்டரியர் கோலம் பாத்வேயும் லெட்ரல் கோலம் பாத்வேயும் சேர்த்து ஒரு பேரால் சொல்கிறாங்க, அண்டரியர் லெட்ரல் கோலம் பாத்வேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், சில சென்சேஷன் லெட்டரால் தான் போகும், சிலது வந்து அண்டரியரில் தான் போகும். ஆனால் என்ன அப்படி போனாலும் இப்போ டோர்சல் கோலம் பாத்வே வந்து இப்படி மேலே போகிற நேரம் எப்படி நடக்கும்னு சொன்னால், இப்போ டோர்சல் கோலம் அளவு சென்சேஷன் போகுதுண்டா அப்படி மேலே போகிற நேரம் அது வந்து மேலே போகிற நேரம் என்ன மிட் பிரெயின் வரும், பொன்ஸ் வரும், எல்லாம் வரும் தானே. அங்கே வந்து சில செயற்பாடுகள் இருக்குது, அங்கே போய் எப்படி மாறும், அது டோர்சல் கோலமுக்கு பொதுவானது. ஆனால் லெட்டரல் அண்டரியரால் போகிற நேரம் இந்த பக்கத்தில் சில சென்சேஷன் போகிற நேரம் அது வந்து ஒரே மாதிரி தான். மேலே போகிற நேரம் பொன்ஸாக இருக்கட்டும், மிட் பிரெயினாக இருக்கலாம், ரெண்டுக்குமே ஒரு மாதிரியான அந்த கனெக்ஷன் தான் இருக்கும். அதனால தான் இது ரெண்டையும் அண்டரியர் சேர்த்து சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு போகிற சில சென்சேஷன் லெட்டராக தான் போகும், சிலது அண்டரியராக போனாலும் அதை நம்ம சேர்த்து அண்டரியர் லெட்டர்னு பார்க்க போகிறோம். ஏன் அங்கால பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்க போகுது, அதனால் அண்டரியர் லெட்டர்னு பார்ப்போம், சேர்த்து சொல்லுவாங்க, அண்டரியர் லெட்டரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. சரியா, அதை நான் பிறகு பார்க்கக்குள்ள நான் சொல்கிறேன், இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா, டோர்சல் கோலம் பாத்வேயே பார்ப்போம். என்ன டோர்சல் கோலம் பாத்வே. இப்போ எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், மோட்டார் பார்க்கையில் சென்சரிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சென்சரினே எப்படி கொண்டு போய் டோர்சலால் போய் எப்படி மேலே போகுதுன்னு மட்டும்தான் பார்ப்போம். அதே மாதிரி அந்த 3 இதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன படிப்போம்னு சொன்னால் டிசெண்டிங்கு படிப்போம், எப்படி நடக்க முடியும். இப்போ நான் எல்லாம் படிக்கிறது வந்து என்னதுக்கு, எசெண்டிங்க்கு. சரியா, இப்போ டோர்சல் கோலம் பாத்வேயால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ டோர்சல் கோலம் பார்க்குறதுக்கு முதல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன, டோர்சல் கோலமால் போகிற பாத்வே இருக்குது. அதே மாதிரி அண்டரியர் லெட்டரல், அண்டரியர் பகுதியால் போகிறதும் இருக்குது, லெட்டரல் பகுதியாக போகிறதும் இருக்குது, கோலமால் போகிறதும் இருக்குது. அதால் என்னென்ன கடத்த போகிறோம்னு பார்ப்போம். சரியா, இப்போ இந்த டோர்சல் கோலம் இருக்குது தானே, அதால் வந்து என்னென்ன போகும்னு சொன்னால் ஃபைன் டச் அல்லது வைப்ரேஷன், இந்த சென்சேஷன் எல்லாமே டோர்சல் கோலத்துக்குள்ளாக தான் போகும். இல்லாட்டி ப்ரோப்ரியோசெப்ஷன், இல்லாட்டி சென்ஸ் ஆஃப் பொசிஷன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சென்சேஷன். சரியா, இது எல்லாமே டோர்சல் கோலத்துக்குள்ளால தான் போகும். அல்லது சொல்கிறாங்க 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்க. இதை என்னென்னலாம் பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு டோர்சல் கோலத்துக்கு பார்ப்போம். டோர்சல் கோலத்தால் என்னென்ன கொண்டு போக போகிறோம், ஃபைன் டச், வைப்ரேஷன், ப்ரோப்ரியோசெப்ஷன், சென்ஸ் ஆஃப் பொசிஷன், 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் இவ்வளோ போகும். சரியா, டோர்சல் கோலத்துக்குள்ளால். இப்போ ஃபைன் டச்சுன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதாவது ஃபைன் டச்னா என்ன, தொடுதல், அப்படி தானே. ஃபைன் டச்னு சொல்கிறது வந்து அந்த தொடுறதை வந்து இப்போ யாராவது நம்மளை தொட்டாங்கன்னா அதை நம்ம சரியாக துல்லியமாக கண்டறிகிறது. இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன்,
இப்போ கண்ணை மூடிட்டு இருக்கிற நேரம் என்ன செய்கிறாங்கடா, உங்களை வந்து ஒரு ஆள் வந்து உங்களோட பெருவிரல்ட நுனியை தொடுறாங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அந்த பெருவிரல்ட நுனியை தான் அவங்க தொட்டாண்டு உங்களால் என்ன செய்யலாம், சரியாக சொல்லலாம். இதைத்தான் சொல்கிறது ஃபைன் டச். இல்லாட்டி இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் கண்ணை மூடி வச்சுட்டு உங்களோட கையில் வந்து ஒரு காசையோ இல்லாட்டி வந்து ஒரு சாவி கீயையோ தந்தால் நீங்கள் வந்து அதை என்ன அப்படி தொட்டு பார்த்து இது தாண்டி கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் வந்து சொல்கிறது ஃபைன் டச். சரியா? இன்னொன்றைக்கு குரூட் டச்சுண்டு, அதாவது இன்னொன்று இருக்குது குரூட் டச்சுண்டு. இந்த குரூட் டச் வந்து போகிறது இந்த பாத்வேயால், மற்ற பாத்வேயால், அது அண்டரியர் லேட்டரல் பாத்வேயால். இந்த குரூட் டச் எப்படியானால்டா, ஃபைன் டச்சுக்கும் குரூட் டச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், குரூட் டச்சுனா தொட்டதுன்னு விளங்கும், ஆனால் எங்கே தொட்டது எப்படி சரியாக தொட்ட இடம் சரியாக சொல்ல தெரியாமல் இருக்கும். அதை தான் சொல்கிறது குரூட் டச். ஆனால் ஃபைன் டச்சுன்னு சொன்னால் தொட்ட இடம் சரியாக நம்ம சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா, இந்த டோர்சல் கொலம் இருக்குது தானே, இந்த டோர்சல் கொலம் வந்து ஒரு மொடர்னான ஆளாம். அதாவது மொடர்னான ஆள்னு சொன்னால் இந்த இவர் வந்து எப்படியான ஆள்னு சொன்னால் ஹை வெலோசிட்டி, அதாவது வேகம் கூடிய, அதே மாதிரி மயலின் ஏற்றப்பட்ட, இப்போ மயலின் ஏற்றப்பட்டால் தானே வேகம் கூடும், அப்படியான ஆகலாம். ஏன் அப்போ தானே இப்போ வேகம் கூட மயலின் ஏற்றப்பட்டு அப்படி இருந்தால் தான் நம்ம சரியாக எல்லாத்தையும் சொல்லணும். அதான் நீ ஃபைன் டச், சரியாக தொட்ட இடத்த சொல்கிறது. அப்போ இவங்க அப்படியான ஆகலாம். ஆனால் மற்ற பாத்வே அட்டரியல் லேட்டரல் பாத்வே வந்து அப்படியானாலும் இல்லையா, அது வந்து ஒரு ப்ரைமேட்டிவான, அதாவது ப்ரைமேட்டிவ்னு சொல்கிறது ஸ்லோவ்லி, அதாவது ஸ்லோவாக சென்சேஷனாக கொண்டு போகிறது. ஏன் அங்கே மயலினேற்றப்பட்டு குறைவாக தான் இங்கே மயலினேற்றப்பட்டிருக்கும் குறைவாக, அதனால் சென்சேஷன் வந்து எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சென்சேஷன் எப்படி ஹையாக இருக்க போகுது சென்சேஷன், ஏன் இங்கே ஹைலி மயலினேற்றப்பட்டிருக்கும். சரியா? இப்போ விளங்கிட்டது. இப்போ அடுத்து வந்து டோர்சல் குளம் பார்த்தோம், அது அண்டரியர் குளமாக பார்ப்போம். இப்போ அண்டரியர் குளமும் லேட்டரல் குளமும், அண்டரியர் குளமில் வந்து எப்படின்னு சொன்னால் சரியா க்ரூ டச்னால் ஏற்கனவே சொன்னேன் இந்த டச் அல்லது ப்ரெஷர், இது ரெண்டுமே அண்டரியர் குளமத்துக்குள்ளாக தான் போகும். லேட்டரல் குளம்புகளால் எது போகும்னு சொன்னால் பெயினாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், இச்சிங் அதாவது அரிப்பு, அதே மாதிரி டிக்கிள்னு சொன்னால் என்ன, கூச்சம் காட்டுறது, அதெல்லாம் வந்து லேட்டரல் குளம்புகளால் தான் போகும். சரியா? இப்போ பெயின், டெம்பரேச்சர், இச்சிங், ட்ரிகல்னால் லேட்டரல் குளம்புகளால் தான் போகும். ஏன்? அதுக்கு துல்லியம் தேவையில்லை. இப்போ அண்டரியர் லேட்டரல் வந்து துல்லியம் இல்லைன்னு சொன்னால், அதாவது துல்லியம்னா ஸ்லோவாக சென்சேஷனை கடத்துறாது. இப்போ ஸ்லோவான்னு சொன்னால் சரியான இடம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நெருப்பால் வந்து சுடுபடுதுன்னு சொன்னால் அது ஒரு பெயின் ஒன்று வரப்போகுது. நம்மளுக்கு பெயின் எங்கின அப்படின்லாம் அந்த நிமிஷத்துக்கு சொல்ல தேவையில்லை, தெரிய தேவையில்லை. ஏன்? நம்மளுக்கு வந்து என்ன, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெருப்புலேருந்து கையை எடுக்கணும், அதான் நம்மளுக்கு உடனடியாக தேவை. அதனால தான் அது வந்து அண்டரியர் லேட்டரல் கொலம்ஸால், அதாவது அதுலேயும் லேட்டரல் கொலம்ஸால் போகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரியான இடம் தேவையில்லையே நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு சரியான இடம் எங்கே நெருப்பு சுட்டுதுன்னா தேவை. உடனே என்ன நெருப்பு சுட்டால் கை எடுக்கிறது தான் நம்ம முதல் வேலை. அப்போ அது வந்து சரியான இடம் நம்மளுக்கு தேவையில்லை. அதால் தான் பெயின், அதே மாதிரி தான் டெம்பரேச்சர், ரீச்சிங், டிக்கிலிங், கூச்சம் காட்டுறது. இப்போ கூச்சம் காட்டினாலும் ஒரு ஆள் வந்து அவர் எங்கேனா கூச்சம், இப்போ காலில் அடிப்பாதத்தில் கூச்சம் காட்டுறாருன ஒரு ஆள், நம்மளுக்கு அந்த கால் அடிப்பாதத்தில் எந்த இடத்துல கூச்சம் காட்டினா தேவை இல்லை. அவர் கூச்சம் காட்டார், நம்ம என்ன கூச்சத்துக்கு காலை எடுப்போம், இல்லாட்டி வந்து சிரிப்போம், அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ அதெல்லாம் வந்து அதாவது குறித்த இடம் சரியாக சொல்ல தேவையில்லை. அதால் தான் அது வந்து என்ன, இந்த அண்டரியர் லேட்டரல் கொலம்ஸ், அதாவது அதுலேயும் லேட்டரல் கொலம்ஸுக்குள்ளால் போகுது. சரியா? அப்போ இந்த க்ரூட் டச் ப்ரெஷர் வந்து அண்டரியர் கொலம்ஸுக்குள்ளால் போய், அதே மாதிரி பெயின், டெம்பரேச்சர், ரிச்சிங், ட்ரிக்கிலிங் அதெல்லாம் வந்து லேட்டரல் கொலம்ஸுக்குள்ளால் போய், அதுக்கு பிறகு மேலே போகிற பாத்வே எல்லாம் அது ரெண்டுக்குமே பொதுவாக தான் இருக்கும். அதாவது அண்டரியருக்கும் லேட்டருக்கும் மேலே போகும் தானே பிரெயின், அது எல்லாத்தையும் தாண்டி போகும் தானே எங்கள் செரிப்ரல் கோர்டெக்ஸ் வர போகுது எசனிங் இருக்கால, அங்கே போய் அந்த சில இதுகள் நடக்கும். அது எல்லாமே இவங்களுக்கு பொதுவாக தான் இருக்க போகும். அதால் தான் இவங்களை வந்து நம்ம தனித்தனியாக பார்க்காம, ஏன் இவங்களுக்கு பொதுவான இது தானே அண்டரியர் லேட்டரல்னு பொதுவாக பார்க்க போகிறோம். அண்டரியர் லேட்டரல்னு என்ன செய்வோம், பொதுவாக பார்ப்போம். ஆனால் டோர்சலை வந்து வேறையாக பார்ப்போம். ஏன்? டோர்சல் வந்து அங்கால மேலே போகிற நேரம் இவரோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பார், விளங்கிச்சா? அதால் அவரை தனியாக பார்ப்போம். அண்டரியர் லேட்டரல் வந்து வார இடம், அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்டீரியர் ஹோனுக்கு வந்து அண்டரியர் லேட்டருக்கு பெய்த்து, அதுக்கப்புறம் மேலே போகிற இடம் எசனிங் டெக்கால மேலே போகிற எல்லா இடமும் பொதுவானது உண்டு.
அதால் தான் அதை அன்ரியர் லெட்டர் பொதுவாக அன்ரியர் லெட்டர் பாத்வேன்னு பார்ப்போம். இதை வந்து டோர்சல் வந்து இவரோட வித்தியாசம், அதால் டோர்சல் ரூட்னு பார்ப்போம். சரிதானே? அடுத்தது இன்னொரு விஷயம், இவருக்கு சரியான பேர் அன்ரியர் லெட்டரல் கொலம் பாத்வே, டோர்சல் கொலம் பாத்வேன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ டோர்சல் கொலம் பாத்வேன்னு இருக்குது. சரிதானே? அதை ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இவருக்கு அண்டரியர் லெட்டருக்கும் சேர்த்து அண்டரியர் லெட்டர் என்ன பேருண்டா ஸ்பெயினோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கடா, இல்லாட்டி அண்டரியர் லெட்டர் பாத்வேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்னொரு பேர் வந்து ஸ்பெயினோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ பாருங்கள், எல்லா சென்சேஷனும் சரியா, இப்போ இது பிரெயின் ஸ்பைனல் கோட், இது பிரெயின் ஸ்பைனல் கோட். இப்போ போகிற எல்லா சென்சேஷனும் மேலே, அதாவது இங்கே தான் போகணும்னு இல்லை இல்லைங்களா. சில சென்சேஷன் வந்து இங்கேயும் போவார், அதாவது செரிபெல்லத்துக்கும் போவார். சரியா? அப்போ மேலே இந்த பகுதிக்கு போகிற பாத்வே எல்லாத்தையும் நான் சொல்கிறது ஸ்பைனோ தலமிக் பாத்வே. என்னது? ஸ்பைனோ தலமிக் பாத்வேன்னு சொல்கிறது. சில சென்சேஷன் வந்து இங்கே போகும், அதாவது போகிற இடம் வந்து இங்கே போகும். இப்போ அதுக்கு பேர் சொல்கிறது ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேன்னு சொல்கிறது. என்ன? ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதாவது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஸ்பெயினில் இருந்து, அதாவது ஸ்பைனல் கோட்டில் இருந்து எங்கள் செரிபெல்லம் அதுக்கு போகிறதால ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதே மாதிரி ஸ்பைனல் கோட்டில் இருந்து இப்படி மேலே போய் இங்கே போகிறதால, அதாவது தலமஸ்க்கு போகும், அது போகும் போகிறோம், அதனால் ஸ்பைனோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. சரிதானே? அப்போ இந்த அண்டரியர் லெட்டருக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பைனோ தலமிக் பாத்வே. அப்போ டோர்சல் கொலம் பாத்வே ஒன்று, அண்டரியர் லெட்டர் சிஸ்டம், அதாவது இந்த பாத்வே, இதுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பைனோ தலமிக் பாத்வே. இன்னது மூன்றாவது ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்னென்னா, ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேயில் என்ன நடக்கும், சென்சேஷன் அப்படி வரும், டோர்சல் ரூட்டால் வந்து எங்கே வரும், இப்படி போஸ்டீரியர் ஹார்னுக்கு வரும். போஸ்டீரியர் ஹார்னுக்கு வந்து சிலது வந்து என்ன செய்யும், இதுக்கு போகும், சிலது இதுக்கு போகும், சிலது முன்னுக்கு வரும்னு சொன்னேன். அப்போ சிலது வந்து இதுக்கு போனால் இதுலேருந்து மேலே போகிறது டோர்சல் கொலம், அது தனியான ஆள். சிலது வந்து இவருக்கு போவார், இவருக்கு போவார். இப்போ இவருக்கு போனால் அது அண்டரியர் கொலம் பாத்வே, இவருக்கு போனால் லெட்டரல் கொலம் பாத்வேன்னு சொன்னோம். சரியா? இவருக்கு பெய்த்துட்டு மேலே தலமஸுக்கு போனால் அவங்கள சொல்கிறது என்ன, அண்டரியர் லெட்ரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அல்லது அண்டரியர் லெட்ரல் ஸ்பெயினோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸ்பெயினோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. சிலது வந்து என்ன செய்யும்னா, இங்கே தான் வரும், தலமஸுக்கு போகாமல் கோட்டெக்ஸுக்கு போகும். கோட்டெக்ஸுக்கு செரிபெல்லத்துக்கு போகும். எங்கே? செரிபெல்லத்துக்கு போகும். அப்படி செரிபெல்லத்துக்கு போனால் அதை சொல்கிறது ஸ்பெயினோ செரிபெல்லர் பாத்வே. இதுவும் எங்கேருந்து வரும், அதாவது அண்டரியர் லெட்டர் ஒயிட் மெட்டர்லன்னா மேலே போகும். தலமஸுக்கு போனால் அதை சொல்கிறது ஸ்பெயினோ தலமிக் பாத்வே, இல்லாட்டி அண்டரியர் லெட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கே போகாமல் இடையில் மடங்கி இங்கே செரிபெல்லத்துக்கு போனால் அதை சொல்கிறது ஸ்பெயினோ செரிபெல்லர் பாத்வே. டோர்சல் கொலம் பாத்வேன்னு சொல்கிறது தனியான ஆள். அண்டரியர் லெட்டர் சிஸ்டம் ஸ்பெயினோ தலமிக் அவர் வேறு, ஸ்பெயினோ செரிபெல்லர் பாத்வே இவர் வேறு. இவர் வந்து எங்கேருந்து, அதாவது டோர்சல் குளத்திலிருந்து எங்கே போகிறாள், மேலே, அதாவது கோட்டெக்ஸ் அதுக்கு போகிறாள். கோட்டெக்ஸ் தலமஸ் கோட்டெக்ஸுக்கு போகிறாள். இவர் எப்படியானால், இவர் வந்து ஸ்பைனல் கோட்ற அண்டரியர் பகுதி இல்லாட்டி லெட்டர் பகுதியிலேருந்து எங்கே போவார், தலமஸுக்கு போகிறார். அதனால் ஸ்பெயினோ தலமிக் பாத்வேன்னு சொல்லுவோம். இவர் வந்து அண்டரியர் லெட்டரில் இருந்து தான் எங்கே போவார், தலமஸுக்கு போக மாட்டார், அதே மாதிரி கோட்டெக்ஸுக்கு போக மாட்டார், எங்கே போவார், செரிபெல்லத்துக்கு போவார். அதால் தான் ஸ்பெயினோ செரிபெல்லர் பாத்வேன்னு சொல்கிறது. அது விளங்கிட்டா? அதாவது ஏன் அப்படி போகணும்னு சொன்னால், ஏன் தலமஸுக்கு போகணும் செரிபெல்லத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், சிலது வந்து தலமஸுக்கு போய் செரிபெல்ல கோட்டெக்ஸுக்கு போகுது தானே. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நடக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்து அவரோட காய்ச்சி நடக்கிற நேரம் உங்களுக்கு வந்து கால் எப்படி மூவ் ஆகுது அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன அறிஞ்சிட்டா இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆள் காய்ச்சிட்டு போனீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சும்மா தானாக நடந்துட்டு போவீங்க. கால் அது சரியாக அந்த இடங்களில் வைக்கப்பட்டு நீங்கள் சரியாக நடப்பீங்க. சரியா? அதை தான் சொல்கிறது எங்கே போகிற அப்படி நடக்கிற நேரம் எங்கே தகவல் போகும்னா
இந்த பாத்வேயில் செரிபெல்லத்துக்கு போகும். அதான் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதாவது செரிபெல்லம் என்ன செய்யும்னா உங்களை அறியாமலே அது தானாக அவங்களோட செயற்பாடை கட்டுப்படுத்தும். இல்லை நீங்கள் வந்து காலை பார்த்துட்டு நடக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், இப்படி தான் கால் வைக்கிறேன், இப்படி தான் நடக்கிறேன்னு சொன்னால், அது வந்து என்ன எங்கே போகும்? செரிபெல்லத்துக்கு போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது, அது எங்கே போகும்னு சொன்னால் இங்கே போகும், கோர்டெக்ஸ் பகுதிக்கு போகும். இல்லைங்களா? இதான் டிஃப்ரெண்ட். ஏன் செரிபெல்லத்துக்கு போகுது, ஏன் மேலே போகுது. சரியா? இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன டோர்சல் கொலமால் என்னென்ன கடத்தப்படும்? ஃபைன் டச், வைப்ரேஷன், ப்ரோப்ரியோசெப்ஷன். ப்ரோப்ரியோசெப்ஷன்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு இருக்கிற நேரம், இதெல்லாமே டோர்சல் கொலமத்தால் போகும். அண்டரியல் லெட்டரால் என்ன போகும்? பொதுவாக சொல்கிறேன். அண்டரியலால் எது போகும்? நம்மளுக்கு தெரியும், க்ரூ டச்சும் ப்ரெஷரும் போகும். இதால் என்ன போகும்? பெயின், லிட்டரால் டெம்பரேச்சர், இச்சிங், டிகிலிங். அப்படி போனாலும் எல்லாமே ஸ்பைனல் கோர்டு விட்டு மேலே போகிற நேரம் எல்லாமே என்ன ஒரே பாத்வே பின்பற்றதால் அது தனியாக படிக்காமல் பொதுவாக அண்டர் லெட்டர் சிஸ்டம் ஸ்பைனோதாலமிக் பாத்வேன்னு படிப்போம். சரியா? இங்கே வந்து என்ன போகும்? ஸ்பைனோதாலமிக் பாத்வேயில் என்ன இதுகள் போகும்னா அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் போகும். அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அறியாமலேயே உங்களை உடம்பை என்ன சில செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். இது செரிபெல்லம். அதான் அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்கிறது. சரியா? ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. இல்லைங்களா? இப்போ நம்ம முதல்ல டோர்சல் கொலம் பாத்வே படிப்போம்.